الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي له بعده وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்விலே அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு நாம் நஃப்ஸுடைய வகைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே போன 2 ஜும்மாக்களிலே நாம் பேசியிருக்கிறோம். நஃப்ஸே அம்மாரா, தீயதின் பக்கம் மனிதனை ஏவக்கூடிய நஃப்ஸு. சென்ற வாரம் ஜும்மாவிலே நஃப்ஸே லவ்வாமாவை பற்றி நாம் பேசினோம். நஃப்ஸே லவ்வாமா என்றால் என்ன? தீயது செய்த மனிதனை, தவறு செய்த நஃப்ஸு தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடிய நஃப்ஸிற்கு நஃப்ஸே லவ்வாமா என்பதாக சொல்லலாம். 3வது வகையான நஃப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் நஃப்ஸே முத்மஇன்னா. நஃப்ஸே முத்மஇன்னா என்று சொன்னால் அமைதியான, சாந்தியான, சமாதானமான, அல்லாஹு தஆலாவுடைய அருள் பெற்ற, அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட நஃப்ஸுகளுக்கு பெயர் தான் நஃப்ஸே முத்மஇன்னா என்பதாக சொல்லப்படும். இந்த நஃப்ஸே முத்மஇன்னா என்று சொல்லக்கூடிய இந்த நஃப்ஸ் இருக்கிறது முழுமையாக சஹாபாக்கள், நபிமார்கள், சஹாபாக்கள் இப்படிப்பட்ட நஃப்ஸுடைய தன்மையுடையவர்களாக இருக்கிறார்கள். நஃப்ஸே முத்மஇன்னாவை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது, யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஓ சாந்தியும் சமாதானம் பெற்ற ஆத்மாவே, நஃப்ஸே, இர்ஜிஇ இலா ரப்பிகி, உன்னுடைய ரப்பின் பக்கம் நீ திரும்பிக்கொள், ராதியத்தம் மர்திய்யா, உன்னை பொருந்தி கொண்ட, உன்னை நான் சமாதானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில், உன் மீது நான் பொருந்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீ உன்னுடைய ரப்பின் பக்கம் திரும்பிக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இதில் 2 விஷயத்தை நாம் விளங்கணும். அல்லாஹு தஆலா நஃப்ஸே முத்மஇன்னாவை பார்த்து யாரெல்லாம் அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட சஹாபாக்களை போன்று, வலிமார்களை போன்று அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஆத்மாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஓ நஃப்ஸே முத்மஇன்னாவே, நீ அல்லாஹின் பக்கம் திரும்பிக்கொள் என்பதாக. இதில் இன்னொரு கருத்து என்னவென்று சொன்னால், ஓ மனித சமுதாயங்களே, நீங்கள் ஒரு நல்ல ஒரு அல்லாஹ்வை பொருத்தம் பெறக்கூடிய நஃப்ஸே முத்மஇன்னா, ஒரு அமைதியான பொருத்தம் பெற்ற ஒரு நஃப்ஸாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய ரப்பின் பக்கம் நீங்கள் திரும்பிக் கொள்ளுங்கள், உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்கள் திரும்பி செல்லுங்கள். இது இன்னொரு ஒரு விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி நீங்கள் சொல்வேன் என்று சொன்னால், ஃபதுஹுலி ஃபீ இபாதி, என்னுடைய அடியார்களின் பக்கம், நல்லடியார்களோடு நீ சேர்ந்து விடு. அல்லாஹ் தஆலா நஃப்ஸே முத்மஇன்னாவை பார்த்து சொல்கிறான், என்னுடைய நல்லடியார்களின் பக்கம், சாந்தியும் சமாதானம் பெற்ற நஃப்ஸே, நல்ல அடியார்களுடன் நீ சேர்ந்து விடு. வதுகுலி ஜன்னதி, இன்னும் நீ சொர்க்கத்தில் நுழைந்து விடு. அல்லாஹ் தஆலா கடைசியில் என்ன சொல்கிறான்? நீ சொர்க்கத்தில் போய் சேர்ந்துரு. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற இந்த நஃப்ஸ் இருக்கிறது, இது கடைசியாக இது சென்றடையக்கூடிய இடம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லிட்டா ஜன்னத்து தான், சொர்க்கம்தான். இதற்கு வேறு இடம் கிடையாது. இதே ஆயத்தை ஏறக்குறைய நாம் 3 ஜும்மாவில் ஓதிக்கொண்டு இருக்கிறோம். மக்களிடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி என்ன ஓதுறோம்? 3 ஜும்மாவில் நஃப்ஸை பற்றி பேசும்பொழுது இந்த ஒரே ஆயத்துடைய விளக்கத்தை பற்றி தான் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். யார் இறைவனுடைய தகுதியை, அந்தஸ்தை விளங்கி நஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய ஆத்மாவை மனோ இச்சைகளிலிருந்தும் விலக்கிக் கொள்கிறானோ, அவனுடைய ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, அவனுடைய தங்குமிடம் எதுவாக இருக்கும்? ஜன்னத்து, சொர்க்கமாக இருக்கும் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அப்போ நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய நஃப்ஸுகளை
அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நிலையிலே கொண்டு போவதற்காக வேண்டி என்னென்ன முயற்சிகள் எல்லாம் இருக்குகிறதோ இதை செய்வதற்கிறது நமக்கு கடமையான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லிட்டான், நீ ஃபதுகுலி ஃபி இபாதி, என்னுடைய அடியார்களில் சேர்ந்து விடு என்பதாக சொல்லிட்டான். உடனே அப்படியே சேர்ந்துட முடியுமா? ஸ்கூலில் அட்மிஷன் போடுவாங்கல்ல, எல்கேஜி யூகேஜி, அது மாதிரி உடனே போய் சேர்ந்துட முடியுமா? உடனே வந்து போய் 10th 11th எக்ஸாம் எழுதிட முடியுமா? கீழே இருந்து எல்கேஜி யூகேஜியிலேருந்து அட்மிஷன் போட்டு போகிற மாதிரி இதுக்கு போகும். பெரியாருடைய வழக்கம் தன்னுடைய நஃப்ஸை சீர் செய்வதற்காக வேண்டி பல கிலோமீட்டர்கள் சென்று தன்னுடைய சுய வாழ்க்கையை சரி செய்வதற்காக வேண்டி பெரியார் இடத்துல இருந்து அமர்ந்து தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்துவார்கள். தீயதின் பக்கம் ஏவக்கூடிய இந்த நஃப்ஸே அம்மாராவை நஃப்ஸே முத்மஇன்னா நிம்மதி பெற்ற நஃப்ஸாக மாற்றுவார்கள். ஒரு மனிதர் வர்றார் பாக்தாதுக்கு, ஜுனைத் பாக்தாதி என்று சொல்லக்கூடிய ஜுனைத் பாக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வீட்டுக்கு, அவருடைய கான்காவுக்கு ஒரு மனிதர் வருகிறார். அவர் வந்து ஜுனைத் பாக்தாதுடைய கான்காவிலே அந்த மஜ்லிஸிலே, ஜிக்ருடைய மஜ்லிஸிலே கலந்து கொண்டு மஜ்லிஸ் எல்லாம் முடிந்ததற்கு பின்பதாக ஹஸரத் இடத்துல போய் முசாபா செய்து நான் தங்களுடைய முரீதாக ஆகிவிடும் என்பதற்காக வேண்டி அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். அவரை பார்த்து விட்டு ஹஸரத் சொல்கிறாங்க, அவரை மஜ்லிஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க, மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் பொழுது பார்த்து விட்டு இவரிடத்தில் நஃப்ஸே அம்மாரா தீயதின் பக்கம் ஏவக்கூடிய நஃப்ஸ் எந்த அளவுக்கு இருக்குகிறது, அதற்கப்புறமாக அமைதி பெற்ற சாந்தியான நஃப்ஸே முத்மஇன்னா இது எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது என்பதை அவர் அறிந்து கொண்டு அவர்களுக்கு வந்தவங்க எல்லாத்துக்கும் முரீது கொடுக்க மாட்டாங்க. ஏண்டா முரீது கொடுத்ததுக்கப்புறம் வலிமார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வசீஃபாக்களை சரியான முறையில் செய்து பின்பற்றி ஸ்டெப்பாக அல்லாஹுடைய நெருக்கத்தை அல்லாஹின் பக்கம் சொல்லியிருக்கிறாங்களா, அல்லாஹு தாலா என் பக்கம் நீ திரும்பிவிடு என்பதாக முழுமையாக இவர் அல்லாஹின் பக்கம் திரும்புவதற்கு தயாராக இருக்கிறாரா என்பதற்காக வேண்டி சோதனை செய்வார். முரீது கொடுத்து அப்படியே அனுப்பிச்சுட மாட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, அவர் இடத்துல அந்த முரீது இடத்துல ஷேக் சொல்கிறாங்க, ஜுனைத் பாக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கிறார்கள், ஒரு நீங்கள் கூடையை எடுத்துகிட்டு வாங்க, அந்த கூடை நிறையா அக்ரோட் அள்ளிட்டு வாங்க. ஒரு பெரிய கூடை, அந்த கூடை நிறையா என்னது அக்ரோட், நம்ம பார்த்துருக்கோம்ல உருண்டையா, அந்த அக்ரோட்டை அள்ளிட்டு வாங்க. ஆனால் அக்ரோட்டை எடுத்துகிட்டு வந்துட்டார். எடுத்துகிட்டு வந்து அந்த வாசலில் அந்த ரோட்டில் மக்கள் போகக்கூடிய அந்த ரோட்டில் வந்து நீங்கள் உட்காருங்க. உட்காந்து நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, இதில் இருக்கக்கூடிய அக்ரோட்டை நீங்கள் எடுத்துக்குங்க. மக்களிடத்தில் ஒரு அக்ரோட் எடுத்துட்டு என்னுடைய கன்னத்தில் ஒரு அடி அடிங்க, 2 அக்ரோட் எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா 2 அடி அடிங்க என்பதாக அவர் இடத்துல நீங்கள் சொல்லிட்டு அங்கே உட்காரணும்னு சொல்கிறாங்க. எப்படி நம்மளாம் தயாராக இருப்போமா? இன்னைக்கு சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுத்தா கூட என்ன சொல்லுவோம், தேங்க்ஸ் சொல்லாமல் போகிறாரு பாருங்க, இவ்வளோ தூரம் கொடுக்குறப்ப கண்டுக்கிறாமல் போகிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பழகியிருக்கோம். இங்கே பெரியார் என்ன சொல்கிறாங்க, நீ அவங்களுக்கு போய் கொடு, நீ கொடுக்குற ஒவ்வொரு அக்ரோட்டுக்கும் ஒவ்வொரு அடி உன் கன்னத்தில் விழுக்கணும். இப்படியே அவர் அடி வாங்கி கூடையே காலி ஆயிடுச்சு. அந்த அக்ரோட்டை கொடுத்து முடிச்சுட்டார். பொறுமையாக அந்த வெறும் கூட எடுத்து அந்த ஹஸரத்தில் ஜுனைத் பாக்தாதி இடத்துல வர்றாங்க. ஹஸரத் நீங்கள் சொல்லதை போன்று மக்களிடத்தில் சொல்லி எல்லோரும் என்னுடைய ஒவ்வொரு அக்ரோட்டை எடுத்துட்டு கன்னத்தில் அடித்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து கூடையும் காலி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை சரி செய்யக்கூடிய முயற்சியில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க. நம்மள்கிட்ட சொன்னா செய்வோம், பார்த்தா இதெல்லாம் ஒரு விளையா விஷப்பரிசையா அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம். அப்போ தன்னுடைய சீர்திருத்தத்திற்காக வேண்டி, தன்னுடைய நஃப்ஸுடைய சீர்திருத்தத்துக்காக வேண்டி தன்னுடைய அமல் சரியாகணும், தன்னுடைய முஆமலாத்துகள் சரியாகணும், நான் ரப்பிடத்தில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் முறையாக இருக்கணும், அதற்கு என்னுடைய ஷேகுடைய துணை தேவை. அப்போ அந்த துணை அவரிடத்தில் நாம் பெறணும்னு சொன்னாக்கா எந்த முயற்சி எடுப்பதற்காக வேண்டியும் தயாராக இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த நஃப்ஸ் இருக்கிறது, இதை முத்மஇன்னாவாக, இதை அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக, அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறக்கூடிய நஃப்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால், போன வாரம் ஜும்மாவில் சொன்னதை போன்று இறுதி வரை, மௌத்துடைய இறுதி இருக்கிறது, இறுதி மூச்சு வரை போராடுவது அவசியமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஏதோ கொஞ்ச நாள் இருந்தோம், கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டோம்,
அதற்கப்புறம் தீனில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் இனி நம்ம துன்யாவுக்கு போவோம், கடை தொழில் நம்ம சொல்லுவோம், இதை அப்படியே ஃபுல்லாக விட்டுருவோம் அப்படின்னு கிடையாது. அல்லாஹ் தஆலா நம்மை நினைத்திருந்தார் என்று சொன்னால், நான் உலகத்திலே தேடக்கூடிய வீடு வாசல்கள் சொத்து சுகங்கள் எதற்காக எல்லாம் இந்த மனிதன் ஓடிக்கொண்டு இருக்கிறானோ இதையெல்லாம் கையிலே கொடுத்து நீ போய் உட்காந்து அமல் செஞ்சுட்டு பாப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நம்மளை அனுப்பிச்சிருப்பான். அப்படி இல்லை, நீ வீட்டுக்காக வேண்டி ஓடு, உன்னுடைய வியாபாரத்துக்காக வேண்டி ஓடு, உன்னுடைய மனைவி மக்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி ஓடு, உன்னுடைய தொழில் துறைகளுக்காக வேண்டி உலகத்தில் எங்கு வேண்டாலும் நீ சென்று கொண்டு இரு. ஆனால் இந்த சுத்தலிலே இந்த சூழ்நிலையிலே என்னுடைய நினைப்பு உன்னுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். என்னுடைய கட்டளையை நீ நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதே உன்னுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். இதுதான் ஈமான். இது எல்லாத்தையும் விட்டுட்டு செய்கிறதா இருந்தால் அல்லாஹ் மலக்குகளை படைத்திருக்கிறான். எந்த நேரமும் எனக்காக வேண்டி இபாதத்து செய்து கொண்டே இருக்கக்கூடிய, பல்லாயிரம் வருடங்கள் இபாதத்தில் ருக்குகளே இருக்கக்கூடிய, சுஜூதிலே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மலக்குகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த மலக்குமார் என்ன செய்வாங்க, லட்சக்கணக்கான வருடம் இப்போ ருக்குவுக்கு போயிட்டு நம்ம எந்திரிச்சிடறோம் தொழுகையில், அங்கே ஒரு ஜமாத்து மலக்குடைய பெரிய ஒரு ஜமாத்து இருக்கும் அல்லாஹ்விடத்தில், அது லட்சக்கணக்கான வருடங்கள் ருக்குவிலேயே இருப்பாங்க. லட்சக்கணக்கான மலக்குகள் சுஜூதிலே இருப்பாங்க. லட்சக்கணக்கான வருடங்கள் நாம் தொழுவக்கூடிய ஒவ்வொரு முறையிலையும் ஒவ்வொரு மலக்குமாருடைய ஜமாத்து அங்கே இருந்து கொண்டே இருப்பார். இங்கே நாம தான் தொழுது நாம தான் வணங்கி அல்லாஹுடைய அந்தஸ்தை உயர்த்த போவது கிடையாது. நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு மத்தியில், உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு மத்தியில் நீ அல்லாஹுடைய கடமையை முறையாக நிறைவேற்றணும். உன்னுடைய கொடுக்கல் வாங்கலில் நான் சரியாக இருக்கிறேனா தவறாக இருக்கிறேனா, இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், இந்த இடத்துல இது நான் செய்வது சரியா ஹலாலா ஹராமா, இதையெல்லாம் நீ சிந்திக்க. இதுதான் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய நப்சை நீ சீர்திருத்தக்கூடிய ஒரு முறை. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி இருக்கிறான், என்று நாம் சூரத்துல் சஜிதாவில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் ஓதக்கூடிய ஃபஜ்ருடைய தொழுகையிலே ஓதக்கூடிய ஒரு ஆயத்து, நாம் நினைத்து இருந்தால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவ்வுலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களையும் அத்தனை நப்சுகளையும் அத்தனை மக்கள்களையும் நேர்வழி பெற்றவர்களாக ஆக்கியிருப்போம். என்ன சொல்றேன், ஹிதாயத்து பெற்றவர்களாக நாம் ஆக்கியிருப்போம். எனக்கு மாறு செய்த மக்கள் சிலர், குஃப்ரில் இருக்கக்கூடிய மக்கள் சிலர், முஷ்ரிக்கில் இருக்கக்கூடிய மக்கள் சிலர், யஹூதிகள் நஸ்ரானியாக்கள் முஸ்லீம்கள், இப்படியாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் நினைத்திருந்தால் எல்லோரும் ஈமான்தாரிகளாக படைத்திருப்பேன். எதற்காக இவங்களை எல்லாம் இப்படி சிரமத்தை கொடுத்து பல மாதிரியாக பிரித்து சூழ்நிலை சந்தர்ப்பவாதிகளாக படைத்து இதிலிருந்து என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வச்சிருக்கோம். உங்களில் யார் அமல்களால் சிறந்தவர்கள் என்பதை நாம் தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டித்தான் நாம் இப்படி படைச்சோம். உங்கள் யார் என்னிடத்துல சிறந்தவர்கள், நெருக்கமானவர்கள், எனக்கு பிடித்தமானவர்களாக நடந்து கொள்கிறீர்கள் என்பதாக தேர்ந்தெடுக்கணும். அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான், அமலை வைத்து தேர்ந்தெடுக்கிறான். அந்த அமல் எதை தேர்ந்தெடுக்கிறது, அந்த நப்சை வைத்து. அந்த அமல் எதை தேர்ந்தெடுக்கிறது, அந்த அமலுடைய தேர்வு எப்படி இருக்கு, இந்த மனிதனுடைய நப்சை வைத்து அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். இந்த மனிதன் இந்த அமலை செய்திருக்கிறானே முழுமையாக எனக்காக வேண்டி மனதில் நினைத்து செய்திருக்கானா? இன்றைக்கு ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கிறோம், எனக்காக வேண்டி இவன் ஜும்மா தொழுகை வந்திருக்கிறானா, இந்த அமலை செய்திருக்கிறானா? இல்லை, வேலை நேரங்களில் இது வேற இடைஞ்சலாக ஆயிடுச்சு, நம்ம இதை போகாமல் இருந்தால் 4 பேர் இதுக்கு வேற பேசுவாங்க, வீட்டில் கேட்பாங்க, அது ஒரு வேலை ஆயிடுச்சு. வேலையோட வேலையாக என்னது, ஜும்மா தொழுகையாக இருக்கட்டும், வேலையாக அது ஒரு வேலையாயிருச்சு. தொழுது பழகிட்டோம், போய் அப்படியே கலந்துட்டு இப்படி ஓடியாந்துருவோம். இதையும் அல்லாஹ் பார்க்கலாம். எதை வச்சு, இதே நப்சே முத்மஇன்னா. அப்போ மௌத்து வரை ஒரு மனிதன் இந்த போராட்டத்தில் ஜெயிக்க முடியாது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும், யா அல்லாஹ் நல்லமல் புரியக்கூடிய மனிதனாக என்னை ஆக்கிவிடு. நப்சை பற்றி சொல்லும் பொழுது அந்நப்சு கத்திஃபுல்,
இந்த நப்சு இருக்கிறதே ஒரு குழந்தையை போன்று. மிகப்பெரிய உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க. குழந்தை பார்த்தீங்களா, அடம் பிடிக்கும். சின்ன பிள்ளையில குழந்தை வந்து அடம் பிடிக்கும், பார்க்குறதெல்லாம் கேட்கும். பார்க்குற இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக சொல்லுவோம். ட்ரெஸ்ஸை பார்த்தா ட்ரெஸ்ஸு கேட்கும், கடையில் எத்தனை பொருள்கள் இருந்தாலும் அத்தனையும் கேட்கும். நம்மள்கிட்ட காசு இருக்கா இல்லையா, அத்தாவுடைய சூழ்நிலை என்ன, அம்மாவுடைய சூழ்நிலை என்ன என்பது அந்த குழந்தைக்கு புரியாது. அது வெறும் குழந்தை. அப்போ அத்தா அம்மா என்ன சொல்லுவாங்க, இது உனக்கு வேணாம், இது உனக்கு சரிப்படாது, இது உனக்கு சரியாக இருக்கும் என்பதாக சொல்லி 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 அந்த குழந்தையை வளர்த்து கொண்டு என்ன அதற்கு தேவையோ அதை வாங்கி கொடுப்பார்கள், என்ன அதற்கு தேவையில்லையோ அதிலிருந்து அதை தடுத்து கொள்வார். இப்படியே இந்த நப்சு சொல்லுத குழந்தை கேட்குது என்பதற்காக வேண்டி அது பார்க்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே போனார்னா கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா, செல்லம் ஓவராகி கடைசியில் குழந்தை சொல்வதை பூரா இவர் கேட்பார். ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் இவர் என்ன சொன்னாலும் குழந்தை கேட்காது, குழந்தை சொல்றதை இவர் கேட்க ஆரம்பிச்சிருவார். சரி புள்ள சொல்லிட்டான், அம்மையன் சொல்லிட்டான். கடைசியில் அதே சூழ்நிலை தான் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அந்நப்சு கத்திஃபுல், இந்த நப்சு இருக்கிறதே குழந்தை போன்றது. இந்த நப்சு சொல்வதையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தொழுகிறதானா, அப்புறம் தொழுதுக்கலாம், இப்போ கடையை பாரு, எனக்கு வீடு வேணும் அப்படின்னு நப்சு சொல்ல உடனே வீடு, எனக்கு வாசல் வேணும், எனக்கு கார் வேணும், இப்படி ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டே போகிறோம். நம்முடைய நப்சு இருக்கே அது நம்மள்ட்ட தான் கேட்கும், நம்ம தான் வேலை செய்வோம் போய். அது கேட்டுட்டு அது உட்காந்துரும். வீடு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு அது உட்காந்துரும். இவர் உழைப்பார். கடைசியில் அது நப்சுட்டு நம்ம சொல்லணும், பேசணும் நம்ம நப்சுட்ட, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு இந்த அளவுக்கு வீடு போதும், நமக்கு ஒரு வீடு இருக்குது போதும், 1-2 வண்டி தேவைங்க இருக்குது இது போதும், இவ்வளவு பொருட்கள் இருக்குது இதெல்லாம் போதும் இப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த குழந்தைக்கு சொல்வதை போன்று இவர் நப்சிடத்திலே சொல்லி வளர்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு கட்டம் வரும்போது எல்லாமே வந்துடும். அப்பவும் இவருடைய நப்சு கேட்டுட்டு இருக்கு, இவர் போய் உழைச்சிக்கிட்டு தான் இருப்பார். வீடு இருக்கும், வாசல் இருக்கும், சொத்து இருக்கும், சோகம் இருக்கும், தோட்டம் துறவுகள் இருக்கும், மனைவி மக்கள் எல்லாம் இருப்பாங்க. ஒன்றுமும் நப்சு என்ன செய்யும், இது வேணும் அது வேணும், என்ன இது வேணும் இது வேணும் கேட்டுக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இவர் நப்சு சொல்கிறது கேட்குற மாதிரி ஆகிடும். நப்சு இடத்துல இவர் சொல்லலாட்டா என்ன ஆகும், அது இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும், இதை செய் அதை செய் அதை செய். பள்ளிவாசலுக்கு மட்டும் போகாது, எந்த தொலைக்கும் போயிடாது, ஃபஜர் தொலைக்கு எந்திரிக்கவே செய்யாது, தூக்கத்திலேயே நீ இருந்து கொண்டு தூங்கிட்டே இருந்து நப்சு சொல்லணும். இவர் சொல்லணும், தொலைக்கு டைம் ஆயிடுச்சு, எந்திரிச்சு நான் பள்ளிக்கு போகணும் வாங்க சொல்லணும். இவர் பேசணும் நம்மகிட்ட, இவர் பேசுறதே கிடையாது. அது சொல்றதை கேட்டு இவர் தூங்கிட்டே இருப்பார். ஃபஜர் தொழுவர் போயிடும், லோஹர் போயிடும், அசர் போயிடும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த நப்சு இருக்கிறது உலக செல்வங்களிலே நம்மளை மாட்டி விட்டு தவிக்க வைத்து விட்டு கடைசியில் அது நிம்மதியாக இவர் தான் நோய் நொடின்னு கடைசியில் வந்து ஹாஸ்பிட்டலாக அழைத்து கொண்டு இருப்பார். அப்போ அந்த இடத்துல சொல்லணும், எல்லாத்தையும் அது சொல்லும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அதாவது ஒரு பெரியார் முஜத்தித் அல்ஃபசானி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார், இவர் ஒரு ஊருக்கு செல்கிறார். அந்த ஊருக்கு செல்லும் பொழுது அங்கு அவரை வரவேற்பதற்காக வேண்டி மிகப்பெரிய கூட்டம் காத்து கொண்டு இருக்குது. ஊரில் மிகப்பெரிய முக்கியஸ்தர்கள் இருக்கிறார்கள், ஊர் தலைவர்கள் இருக்கிறார்கள், அந்த ஊர் பெரியார்கள். ஏன்னு சொன்னால் அந்த வக்திலே இருக்கக்கூடிய பாதுஷா அரசர் கூட வந்து நிற்கிறார், அல்லாஹ்வுடைய நேசர் வருகிறார் என்பதாக அவர்கள் நல்ல இடத்துல தான் வந்து நிற்கிறார். இவரும் அல்லாஹ்வுடைய முஜத்தித் அல்ஃபசானி என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர் இருக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய நேசர், இவரும் அல்லாஹ்வுடைய நேசர். அப்போ அந்த ஊரை நெருக்கி அவர்கள் போய் கொண்டு இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஆரவாரம். அப்போ அவருடைய சீடர்கள்லாம் சொல்கிறார்கள், ஹஸரத் அவர்களே, உங்களை வரவேற்பதற்காக வேண்டி ஊர் மக்கள் அனைவரும் பெரியவர்கள் சிறியவர்கள் அத்தனை பேரும் நின்று கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் மேலே வக்துடைய இருக்கக்கூடிய இந்த டயத்தில் இருக்கக்கூடிய அரசரோடு வந்து நிற்கிறார் என்பதாக சொல்லும் பொழுது அப்படியே ஹஸரத்து போகிறாங்க. போய் நெருங்க அவர்களுக்கு என்ன நெருங்க ஒரு ஆயத்தை ஓதுறாங்க மக்கள் இடத்துல நெருங்கும் போது, இன்னனி அனல்லாஹு லா இலாஹா இல்லா அன, நானே அல்லாஹுவாக இருக்கிறேன், வணக்கத்துக்குரியவன் என்னை தவிர யாரும் இல்லை. இந்த ஆயத்தை ஓதுறாங்க. இதை மட்டும்தான், இது சூரத்து தாஹாவில் வரக்கூடிய ஒரு ஆயத்து. இந்த ஆயத்தை ஹஸரத் அவர் ஓதிட்டு போகிறார். இதை வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன புரியும், இருக்கக்கூடிய மக்கள் கூட அரபி மக்கள்.
அந்த மக்களுக்கு வெளியில் ஒரு வார்த்தை அரபியில் நம்ம தமிழில் சொன்னால் எப்படி புரியுதோ அதே போன்று அவளுக்கு அரபிய ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது புரியும். அப்போ இந்த வார்த்தை என்ன? நானே அல்லாஹ்வாக இருக்கிறேன், வணக்கத்துக்குரியவன் என்னை தவிர யாரும் இல்லைன்னவன அஜர்த்து நம்ம பெரிய அஜர்த்துன்னு சொல்லி வந்துட்டோம்னு சொன்னால் இவருன்னா அவர் தன்னையவே அல்லான்னு சொல்லிட்டு வர்றாரு. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அவரவே அல்லான்னு சொல்லிட்டு வர்றாரு என்பதாக நினச்சி காதில் விழுந்தவங்களாம் போயிட்டான். யாருமே இவரை வரவேற்கல, போயிட்டாங்க. அவர் தனியாக நிற்கிறார் ஹசரத்து. அப்போ மக்கள் அவருடைய சீடர்கள் அவரிடத்துல கேட்குறாங்க, ஹசரத் நீங்கள் என்ன திடீர்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஹசரத் அவர்கள் சொல்கிறாங்க, அப்போ என்னுடைய உள்ளத்தில் இந்த மக்கள் என்னை வரவேற்பதற்காக வேண்டி நிற்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய உதயத்தில் என்னுடைய நப்சு என்னிடத்துல சொல்லுச்சு, அதாவது முஜத்தித் அல்ஃபசானியே, நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? உன்னை வரவேற்பதற்காக வேண்டி ஊர் சிறியவர்கள் பெரியவர்கள் மக்கள் அனைத்தும் இது அல்லாமல் வக்துடைய பாதுஷா அரசர் முதல்கொண்டு வந்து நிற்கிறார், நீ எவ்வளோ பெரிய ஆள், உன்னுடைய அந்தஸ்து எவ்வளோ பெருசு தெரியுமா என்பதாக என்னுடைய நப்சு என்னிடத்துல எடுத்து காட்டுச்சு, சொல்லுச்சு. அப்போ நான் சொன்னேன், இந்த ஆயத்தை நான் ஓதுனேன், இது தாகாவுடைய ஆயத்தை ஓதுனோன்னே இந்த மக்கள் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க, இப்போ நான் ஃப்ரீ ஆகிட்டேன். இந்த ஆயத்தை ஓதுனோன்னு என்னாச்சு? ஆயத்தை ஒரு ஓதிருக்கார், சூரத்து தாகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்து. இதை ஓதுனோன்னு மக்கள் என்னை கீழ்த்தரமாக நினச்சிட்டு போயிட்டாங்க, எனக்கு இதுதான் வேணும். அப்போ நப்சுடைய ட்ரைனிங்கை அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய யா யுஹன் நப்சுல் முத்மஇன்னா, ஓ முத்மஇன்னான பொருத்தம் பெற்ற நப்சே, நீ என்னிடத்தில் இர்ஜிஇ இலா ரப்பிக, உன்னுடைய ரப்பிடத்தில் நீ திரும்ப வேண்டும் என்று சொன்னால் உன்னை நீயே செய்த தவறுகளுக்காக வேண்டி பழித்துக் கொள்ள வேண்டும். இந்த நப்சுடைய 3 சப்ஜெக்டையும் நம்ம 3 வாரமாக பேசியிருக்கிறோம். தீமையின் பக்கம் ஏவக்கூடிய அந்த நப்சே அம்மாரா எல்லாரிடத்திலும் இருக்கும். இந்த நப்சே அம்மாரா இல்லாமல் அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவையும் படைக்கவில்லை. அப்போ அந்த நப்சே அம்மாராவிலிருந்து நாம் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? நப்சே லவ்வாமாவுக்கு வரணும். அடுத்த ஸ்டெப்பு நப்சே லவ்வாமா என்று சொன்னால் என்ன? மனிதர்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், பாவம் செய்து கொண்டு தான் இருப்பான். எதுவுமே செய்யலையாச்சு, நான் திருடலை, நான் பொய் சொல்லலை, நான் கோல் சொல்லலை, நான் பாட்டுக்கு என் பொழப்பை பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா தொழுகைக்கு நம்ம வர்றது இல்லையே. அதே மாதிரி தொழுகலை, திருடலை, பொய் சொல்லலை, விபச்சாரம் செய்யலை, யாரையும் அடிக்கலை, திட்டலை, தொழுகவும் இல்லை. என்ன செய்யலை? தொழுகவும் இல்லை. அப்போ நீயே என்ன செஞ்சுருக்க? மச்ச அம்மாராவில் கட்டுப்பட்ட ஆள் தான். அப்போ அதிலிருந்து வெளியில் வா, தௌபா செய். அல்லாஹ்விடத்தில் செய்த பாவத்திற்காக வேண்டி, தொழுகையை விட்டதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும். அந்த தொழுகையை உமரே கலா என்பதாக எடுத்து நாம் தொழுகணும். யாரெல்லாம் நான் விட்ட தொழுகைக்காக இடத்துல தௌபா செய்கிறோம் என்பதை நினைத்து நாம் வருந்தணும். தொழுகையை விடுவதே ஒரு பாவம்தான். இவர் போய் திருடணும், ஜினா செய்யணும், அடுத்தவர்களை அடிக்கணும், விபச்சாரம், இதெல்லாம் அவசியம் இல்லை. ஒரு மனிதன் தொழுகையை விடுவதே பாவம். அதற்கே அல்லாஹ்விடத்தில் தன்னைத்தானே பழித்துக் கொள்ளணும். என்னுடைய ரப்பு என்னுடைய கைகளை நன்றாக கொடுத்திருக்கான், கால்களை நன்றாக கொடுத்திருக்கிறான், என்னுடைய கண்கள், என்னுடைய உறுப்புகள், என்னுடைய மனைவி, மக்கள், என்னுடைய சொத்து பத்துக்கள், எவ்வளவு நியமத்துகளை கொடுத்த ரப்பு, உனக்கு நான் மாறு செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த கண் சரியில்லைன்னு சொன்னால் காலையில் எழுந்திரிச்சு ஒரு கடைக்கு போவாரா, கண் ஆஸ்பத்திரிக்கு போவாரா, நைட்டே விசாரிச்சு வச்சுருவார் ஃபுல்லாக எந்த நல்ல கண்ணு பார்க்குறாங்க, எங்கே லென்ஸ் மாத்திரம் நல்லா இருக்குது, எவ்வளோ போடணும், ஏட்டு சொல்லிட்டு எல்லாம் விசாரித்து காலையில் வேலையாக அந்த செய்வார். இந்த ரப்பு நாளை ரொட்டீனாக நம்முடைய வேலையை செய்வதற்காக வேண்டி எந்த விதமான தடங்களும் இல்லாமல் என்னுடைய கண்ணை சீராக்கி கொடுத்திருக்கிறான். அதற்கு நான் என்னுடைய ரப்புக்கு நான் எவ்வளவு நன்றி உடையவனாக இருக்க வேண்டும். அவனுடைய கடமைகளை புறக்கணித்து எவ்வளவு பாவங்கள் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அப்போ நான் அதிலிருந்து தௌபா செய்து மீண்டு இறுதியாக ஒரு நிம்மதி பெற்ற ஆத்மாவாக நப்சே முத்மஇன்னாக ஆக வேண்டும். என்னுடைய ரப்பு சொல்லியிருக்கான், யா அய்யுஹன் நப்சுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆத்மாவே இர்ஜிஇ இலா ரப்பிக, உன்னுடைய ரப்பின் பக்கம் திரும்புகள், ஃபதுகுலி ஃபீ இபாதி, என்னுடைய நல்லடியாரில் சேர்ந்துரு, ஃபதுகுலி ஃபீ ஜன்னதி, இன்னும் நீ சொர்க்கத்தில் ஒரு தங்கோணமாக ஆக்கிக்கொள் என்பது அல்லாஹ் சொல்லி. யார் இந்த ஆயத்தின்படி இதை கேட்டு நான் வர்றேன்னு சொல்லி அமல் செய்வதற்கு எத்தனை பேர்கள் தயாராக இருக்கிறோம்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொரு முறையிலும் இஸ்லாம் நம்முடைய ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஏதேனும் ஒரு விதத்தில் தொழுகை பற்றி, நோன்பை பற்றி, அல்லாஹுடைய கட்டளை பற்றி நம்முடைய காதுக்கு சேர்ந்துருது. நாம் எங்கிருந்தாலும் சேர்ந்துருது.
ஆனால் அமல் செய்வதற்கு நாம் தயாராக இல்லை. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் இந்த நப்சே அம்மாராவிலிருந்து பாதுகாத்து நப்சா லவாமை போன்று நம்முடைய பாவங்களுக்கு வரிஞ்சு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து இறுதியாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா நப்சே முத்மஇன்னாவாக நிம்மதி பெற்ற ஆத்மாவாக அல்லாஹ் தஆலா ஆக்கி நல்லடியார்கள் நம் அனைவரையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சொர்க்கத்திலே ஒன்று சேர்த்து வைப்பானாக. முதலிலே நாம் அனைவரையும் இந்த பள்ளியிலே ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.